நிறைய பேர் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இல்லை கொஞ்சம் பேர் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப கொஞ்சம் பேர் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சாம்சங்கோட ஃப்ளிப் அண்ட் ஃபோல்ட் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு 6:30 PM வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்ஸில் அவங்க இந்த ஃபோல்ட் அண்ட் ஃப்ளிப் சீரிஸ் மட்டும் இல்லாமல் ஸோ இது கூட அடிஷ்னலாக 3 ஆக்சசரிஸ், அதாவது வியரபிள்ஸ்னு சொல்லலாம். ஸோ 2 ஸ்மார்ட் வாட்ச், ஒரு பட்ஸ் அண்ட் அ ஸ்மார்ட் ரிங். ஸோ அந்த ரிங்கு தான் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஃபுல்லாக பார்க்கலாம். ஆரம்பத்தில் இந்த ஃப்ளிப் அண்ட் ஃபோல்ட் சீரிஸ் வந்தப்போ ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் போக பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே பண்ணல. பட் இந்த தடவை அதே தான், பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இல்லை. சின்ன மைல்டான ஒரு பெட்டரான இம்ப்ரூவ்டு ஃபோன்ஸாக கொடுத்துருக்காங்க. பட் நல்ல விஷயம் தான். ஆனால் அதே நேரத்தில் அதோட ப்ரைஸ்லாம் கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு இந்த ஃபோன் வாங்காமே இருந்திருக்கலாம், அப்டேட் வராமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதை என்னெல்லாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வந்தாச்சு கேலக்ஸி Z Fold 6. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா Z Fold 5க்கு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கும்போது நமக்கு இந்த எட்ஜஸ் தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப கர்வியான எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் டிசைனில் லைக் நம்ம கிட்டத்தட்ட பார்க்கும்போது இந்த S24 Ultraவோட ஃபீல் வருது. பட் லுக்ஸில் மட்டும்தான். பட் இன்டர்னலாக பார்த்தீங்க அப்படின்னா லைக் நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபோல்ட் சீரிஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க இல்லை பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தான். ஸோ விரிச்சோம் அப்படின்னா நமக்கு அதை அன்ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டேப்லெட்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு இனோவேஷன் சைடில் பார்க்குறப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் அண்ட் ஃப்ளிப் சீரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு டெக்னாலஜி ஆஸ்பெக்டில் நம்ம யோசிக்கும் போது இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபோன் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம். பட் ஆன் ப்ராக்டிக்கல் நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகுமா அப்படிங்கிறப்போ வந்து பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான். ஸோ அதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ரொம்பவே கம்மியான ஆட்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபோன்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னொன்று என்னென்னா மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சாம்சங்கில் எட்ஜ் சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த நோட் லைக் எனக்கு தெரிஞ்சு S7 எட்ஜ், S6 எட்ஜிலேருந்து S6, S7, S8, S9 அப்புறம் இந்த நோட் சீரிஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எட்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு டிஸ்பிளே வைஸில் சூப்பராக இருக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய இடங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு டெம்பர் கிளாஸ் அதில் வந்து யூஸ்வலாக போட முடியாது. அப்படியே நீங்கள் போட்டிங்க அந்த க்ளூ போட்டு நம்ம டெம்பர் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சைடில் வந்து ஏர் வாங்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நாளில். அண்ட் பார்த்திங்கன்னா சில கேஸ் போட்டோம் அப்படின்னா அந்த டெம்பர் கிளாஸே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி விட்டுரும். ஸோ அதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ லைக் ஒரு சின்ன ஒரு தின் லேயர் ஆஃப் ஒரு ஷீட் மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி தான் அதில் வந்து ஒட்ட முடியும். ஃபுல் டெம்பர் கிளாஸ் மாதிரி நம்ம வந்து இந்த எட்ஜ் சீரிஸ்க்கு வந்து பொதுவாக போட முடியாது. ஸோ போட்டாலும் அதில் பல சிக்கல்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஹெவி. அண்ட் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி Z Fold அண்ட் G6 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்னோடய சரௌண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து Z4 வச்சுருந்தார். Fold 3 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கிட்டத்தட்ட நம்ம ஒரு FE எடிஷனில் சாம்சங்கில் இந்த FE எடிஷன் விடுவாங்களா அந்த ஃபோனே புதுசாக வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 45,000-46,000 அந்த டிஸ்பிளேக்கு மட்டுமே சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ தின்னஸ்ட் அது இதுன்னு இவங்க என்ன சொன்னாங்களோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய சிப்செட் ஒரு ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு இதில் வந்து Snapdragon 8 Gen 3 கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். இது நம்ம எதிர்பார்த்தது தான். ஸோ இதில் புதுசாக ஒரு கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் நமக்கு சில்வர் ஷேடோ இருக்குது. புதுசான கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் ஸ்பெஷல் எடிஷன் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி கிராஃப்டட் பிளாக் லைக் கார்பன் பிளாக் மாதிரி இந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் ஸ்பெஷல் எடிஷன் ஒயிட். ஸோ இது பெருசாக வியப்பாக தெரியல. நேவி பிங்க் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. டக்குன்னு பார்க்கும்போது ஏதோ iPhone 13 பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கேலக்ஸி இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். S24 Ultraவில் என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்களோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது இந்த ஃபோல்ட் அண்ட் ஃப்ளிப் சீரிஸ் இது ரெண்டுலேயுமே வந்து வருது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே நம்மளால் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. பட் ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் டே டு டே லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாகவும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஐயில் நிறைய ஃபீச்சர்ஸ் வைக்கணும், அதை அப்படின்னு வச்சு திணிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணுறது தான். ஸோ இது யூஸ்வலாக எல்லா பிராண்டிங்குமே வந்து பண்ணுறது தான். ஸோ அதை வந்து ஓகே டெக்னாலஜி வந்து நம்ம ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது எல்லாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஏன்னா அதனால தான் சின்ன மைனர் சேஞ்சஸ் தான் இனிமேல் அடுத்து வரக்கூடிய எல்லா டெக்னாலஜியுமே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய பூம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ரீசெண்ட் இயர்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி.
ஸோ சர்க்கிள் டு சர்ச் இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் ஈஸியஸ்ட் வே டு சம்மரைஸ் நோட்ஸ். ஸோ உங்கள் நோட்ஸ் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து நீங்கள் வந்து சம்மரைஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களும் இருக்குது. இன்ஸ்டன்ட் ஸ்லோமோ இது நம்ம ஆல்ரெடி நம்மளோட S24 வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம். ஸ்கெட்ச் டு இமேஜ். ஓகே. நல்ல விஷயங்கள் தான். பட் இந்த ஏஐ பண்ணுறதுக்கான டாஸ்க் எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரிலாம் வேறு போகுது. அது கொஞ்சம் குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி லைக் இந்த S24 சீரிஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்ககிட்ட கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே தான். இந்த ஏஐ வந்து அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக போகுது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் ஒரு இஷ்யூவாக சொல்கிறாங்க. ஓகே, ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ஃபார் கேலக்ஸின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. இதில் கேமிங் பெர்ஸ்பெக்டிவ்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லைக் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. கேமராஸுமே பெருசாக பேசிக்கிற மாதிரி கிடையாது. எனக்கு S24 சீரீஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு மற்ற எல்லாமே யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதர் தேன் தேட் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட்டு Flip 6. ஓகே, Flip 6 எனக்கு இந்த ஃபோன் வந்து பிடிக்கும். பர்சனலாக எனக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோல்டை விட இந்த Flip சீரிஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா ஃபோல்டு வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். அதில் நமக்கு ஃப்ளிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான லைக் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓப்பன் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இந்த மோட்டோ ரேசராக இருக்கட்டும், இல்லை இந்த நோக்கியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ளிப் ஃபோன்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல் இருக்கும். பட் இருந்தாலும் அந்தளவுக்கு நம்ம இதை ஹார்டாக யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஸோ இங்கேயுமே நமக்கு பெருசாக ஒன்றும் வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லைங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து நமக்கு ஸ்னாப்ட்ராகன் சிப் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 2600 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிசைனில் வந்து ஃப்ளாட்டான டிசைன் இருக்குது. அண்ட் ஒரு பெட்டரான ஒரு 4000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பெட்டரான ஒரு பேட்ரி பேக்கப் இருக்கும் கண்டிப்பாக. கிராஃப்டட் பிளாக், ஒயிட் அண்ட் பெய்ஜ் கலர். Okay, I think yellow looks somewhat cool. மின்ட் கலர் இருக்குது. ஸோ இதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. தென் இந்த கேலக்ஸி ஏஐ வழக்கம் போல் இவங்களோட ஒட்டுக்களை உருட்டிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்தது. அண்ட் கேலக்ஸி வாட்ச் 7. ஸோ இது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்த கேலக்ஸி வாட்ச் 6 மாதிரி தான். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33,000. ஓகே, அதுவும் ப்ளூடூத் வெர்ஷன் ஒன்லி. ஸோ இந்த கேலக்ஸி வாட்சஸில் எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் டயல். ஸோ இந்த ரவுண்ட் டயல் வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஃபிட்னஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் ஃபோக்கஸ்டு தான் அதிகமாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த ஹெல்த் லைக் ரொம்ப எல்டர்டி பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுன்னு இல்லை, ஜென்ரலாகவே இருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச் இருக்கட்டும், இல்லை ஒரு டாப் பிராண்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்சஸோட ஆக்சுவல் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இது தான். அதாவது தட் ஸ்டைலுக்காகவும் மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. கேலக்ஸி வாட்ச் அல்ட்ரா LTE வெர்ஷன், எஸ் செல்லர் மாடல். நம்ம வந்து சிம் போட்டுக்கலாம். சிம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 60,000. குட். அதாவது லேக்ஸ் கணக்கில் ரோலக்ஸ் மாதிரியான வாட்ச் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு, ஒரு டிசாட்டாக இருக்கட்டும், ஒரு ஆடோவாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி வாட்ச் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ டைட்டானியம் பாடி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தா தான். ஸோ இது வந்து டைரக்ட் ட்ரைவில் அவங்க ஓப்பனாகவே அப்படி சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேலக்ஸி வாட்ச் வந்து வாட்ச் அல்ட்ரா வந்து ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவுக்கு டைரக்ட் காம்படிஷன். அது பார்த்தாலே தெரியுது. இன்க்ளூடிங் இந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காது. எல்லாமே டிட்டோவாக. ஈவன் அந்த பேண்டு கூட, வாட்ச் பேண்டு கூட அதே மாதிரி ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. சம்மோட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் ஒரு ஃபேரி ரெட் மாதிரியான ஒரு கலர் கொடுத்துருந்தா கூட நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது யூஸ்வலாக சாம்சங் பண்ணுறது தான். இல்லை சர்க்கிள் டிசைன்லேயே இவங்க இன்னும் அந்த ரக்கடான ஃபீல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ எக்ஸ்டர்னலாக ஏதோ ஒரு கேஸ் போட்ட மாதிரி இருக்குது. ஒரு ரவுண்டான ஒரு ரவுண்ட் டயல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்ச்க்கு ஒரு லைக் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஆர்மர் கேஸ் போட்ட மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக விசேஷமாக இல்லை. பட் இன்ஹேண்ட் ஃபீல்டில் இன்னும் நல்லா பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் போட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் பற்றியுமே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.